ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். கிட்டத்தட்ட சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், நடுநாட்டு திவ்ய தேசங்கள், தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்துட்டு வரும் பொழுது மலைநாட்டு திவ்ய தேசமும் முடிஞ்சு இப்பொழுது பாண்டிய நாடு திவ்ய தேசத்துக்குள்ளதான் நம்முடைய யாத்திரையானது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்துல பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திருக்குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திவ்ய தேசம் 84வது திவ்ய தேசம். பாண்டிய நாட்டு பட்டியல்ல பார்க்கும் பொழுது 7வது திவ்ய தேசம். 18 திவ்ய தேசங்கள் பாண்டிய நாட்டுல இருக்கு. அதுல 7வது திவ்ய தேசம் இந்த திருக்குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு திருநாமம். இந்த பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கின்றார். உற்சவ பெருமாளுக்கு மாயக்கூத்தன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. ஏன் மாயக்கூத்தன் அப்படின்னா ரொம்ப அழகா கூத்தாடுகிற பெருமாள் இல்லையா அவர். ரொம்ப அழகா ராசலீலையிலெல்லாம் பார்க்கும் பொழுது குடக்கூத்த பத்தி கூட நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. குடத்தை வைத்து கொண்டு ரொம்ப அழகாக ஆடல் செய்யக்கூடிய இறைவன். அதனால தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடும் பொழுதே உன் ஆடலில் 7 புவனமும் அசைந்தாடுதே, எனவே ஆடாது அசங்காதுவான்னு பாடுற இல்லையா. ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா, உன் ஆடலில் 7 புவனமும் அசைந்தாடுதே, எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா. ஆடலை காணத்தில்லை அம்பலத்திரைவனும், ஆடலை காணத்தில்லை அம்பலத்திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தார். ஆதலினால் சிறு யாதவனே ஒரு மாமயிரகணி மாதவனே, ஆடாது அசங்காது வா கண்ணா. வெங்கட சுப்பையர் சொல்றார், ஆடலை காண தில்லை அம்பல திரைவனும் தன்னுடைய ஆடலை விட்டிங்கு வருகின்றார் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணருடைய நர்த்தனம் அப்பேற்பட்டது. அந்த மாயக்கூத்தன்கிற திருநாமம் இங்க உற்சவ மூர்த்திக்கு உண்டு. தாயாருக்கு அலர்மேல் மங்கை அப்படின்ட்டு பெயர். குழந்தை வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உபயநாச்சியார்கள் கொண்ட தனி கோவில் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம். அதே போல தீர்த்தம் பெருங்குள தீர்த்தம், விமானம் ஆனந்த நிலைய விமானம் அப்படின்னு அதற்கு திருநாமம். காட்சி யாருக்குன்னா பிரகஸ்பதி போன்ற பலருக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் செய்த பெருமாள். இந்த திருக்குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை எந்த ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னா நம்ம ஆழ்வார் தான் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஒரு பாசுரம் பாடி மங்களாசாசனம் நம்ம ஆழ்வார் இந்த திருத்தலத்துக்கு ரொம்ப அழகாக செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட திருத்தலத்தினுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இறைவன் ஆனந்த கூத்தாடுவது போல, தாண்டவம் ஆடுவது போல யுத்தம் செய்கின்றாராம். யாருக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னா ஒரு தம்பதி வேதசாரன் குமுதவல்லி அப்படின்னு சொல்லி இருக்கா. இந்த இருவருமே பெருமாளிடத்துல ரொம்ப அத்தியந்தமான பக்தி கொண்டவர்கள். எப்பொழுதும் பெருமாளுடைய நினைப்புல பல தர்மங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். சிந்தை எண்ணம் எல்லாமே திருமால் தான். அதனால எந்த விதமான ஒரு தவறான எண்ணங்களும் அவருக்குள்ள வராம அவர்கள் இருவருமே சத்காரியங்களை செய்து கொண்டு சத் சங்கத்திலேயே எந்நேரமும் இருந்தபடி பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டபடியே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு திருமகள் பிறக்கிறாளாம். அந்த பெண்ணுக்கு கமலவதி அப்படின்னு திருநாமம். இந்த கமலவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவளும் அவ அப்பா அம்மா பெருமாளிடத்துல ஈடுபடக்கூடிய அந்த பக்தியை பார்த்து அதிலேயே ஊறி ஊறி வளர்ந்ததுனால அவளுக்கு எல்லாமே பெருமாள் தான். கோதையினுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது பெரியாழ்வார் அவளுக்கு பல சரித்திரங்களை சொல்றார். அதனால அவளுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்ன எண்ணம்? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிண்டா பெருமாளைத்தான் பண்ணிப்பே அப்படிங்கிற எண்ணம். அது மட்டுமா, ருக்மிணி கல்யாணம் எடுத்துட்டாலும் அதுலயும் அப்படித்தான். என்னுடைய இந்த சரீரமானது எண்ணமானது இவை அனைத்துமே
கண்ணனுக்கே அர்ப்பணம், ஒரு நாயோ நரியோ எடுத்து செல்ல முடியாது என்று தாயார் ருக்மிணி பிராட்டி சொல்கின்றாளாம். அப்படி ஒரு பெண் என்பவள் அந்த இறைவனை பற்றி நினைத்து பக்தியில் ஊறும் பொழுது அந்த இறைவன் மீது காதல் ஏற்பட்டு இறைவனுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. கமலவதி மட்டும் அதுல இருந்து விதிவிலக்கான்னு பார்த்தா இல்லையா, அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிண்டா, பெருமாளைத்தான் பண்ணிக்கணும் அப்படின்னு தோன்றுகிறது. பெற்றோர்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு கேட்டப்போ இல்லையப்பா, ஒரு நரனுக்கு இந்த சரீரமானதை எண்ணமானதை எல்லாம் அர்ப்பணம் பண்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை, அதனால் பெருமாளுக்குத்தான் என்ன முழுக்க அர்ப்பணம் பண்ணணும், அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லி பெருமாளை பிரார்த்தனை பண்ண மூவருமாக சேர்ந்து பிரார்த்திக்க பெருமாள் எழுந்தருளி ஸ்ரீனிவாச பெருமாளாக எழுந்தருளி இந்த கமலவதிய திருமணம் செய்து கொள்கின்றாராம். எப்படி எழுந்தருளினார்? கருட வாகனத்துல எழுந்தருளினாராம். அதனால இந்த கோவில்ல கருடன் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவார்கள். கருட வாகனத்துல பெருமாள் அப்படி எழுந்தருளி இங்க கமலவதிய கல்யாணம் பண்ணிக்கிறாராம். ஒரு பக்கம் இது சந்தோஷமா கமலவதியும் பெருமாளும் அந்த இடத்துலயே இருந்துருக்கிற சமயத்துல ஒரு அசுரனானவன் அந்த கமலவதியினுடைய அம்மா குமுதவல்லியை கடத்தி செல்கின்றாராம். அபகரணம் செய்து ஒரு சிறையில் கொண்டு அவளை அடைத்து அவளுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் தருகின்றாராம். அப்போ என்ன செய்வது? பெருமாளை சரணடையறத தவிர வேற என்ன வழி நமக்கு இருக்கு? அந்த அசுரனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா அஸ்மச்சாரன் அப்படின்ட்டு பெயர். இந்த அஸ்மச்சாரன்கிற அசுரன் குமுதவல்லிக்கு இப்படி ஒரு கேடு விளைவிக்க எல்லாரும் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணினாலாம். பெருமாள் அந்த அஸ்மச்சாரனை அழிப்பதற்காக மீண்டும் கருட வாகனத்துல எழுந்தருளினார். எழுந்தருளி நல்ல ஒரு யுத்தமானது நிகழ்கின்றது. சாமானியத்துல அஸ்மச்சாரன் விடலையா, அப்படி ஒரு யுத்தம். இந்த யுத்தம் பெருமாள் பண்ணும் பொழுது அது பார்க்க எப்படி இருந்ததுன்னா தாண்டவம் மாதிரி இருந்ததாம். அப்படி ஒரு ருத்ர தாண்டவம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. கூத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் முதல்லயே. பெருமாளுக்கு ஏன் கூத்து, மாய கூத்தன் இங்க பெயர் அப்படின்னா இதுதான் காரணம். அஸ்மச்சாரனோட யுத்தம் பண்ணும் பொழுது அது யுத்தமாகவே தெரியலையாம். பார்த்தா அழகா பெருமாள் நர்த்தனம் ஆடுவது போல இருந்தது, தாண்டவம் ஆடுவது போல இருந்தது. ஆஹா, மாய கண்ணன் இங்கு வந்து கூத்தாடுகின்றானே, இவன் மாய கூத்தன் அப்படின்னு திருநாமம் உற்சவமூர்த்திக்கு ஏற்படுகின்றது. அப்படி பெருமாள் தோன்றி அஸ்மச்சாரனை அழித்து குமுதவல்லியானவளையும் காப்பாற்றினார். இப்படி இது எல்லாம் நிகழ்ந்த இடம் எது அப்படின்னு பார்த்தா இந்த திருக்குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்துல என்னைக்கு பெருமாள் எழுந்தருளி அஸ்மச்சாரனை அழித்தார் அப்படின்னு பார்த்தா தை மாசம் பௌர்ணமி கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்குத்தான் இவரை அழிக்கின்றார். அதனால அந்த திருநாள் இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த திருநாள்ல இந்த பெருமாளை சரணடையும் பொழுது நம் வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள்ட்ட இருந்து நம்ம எல்லாருக்குமே விடை பெற்று ஒரு ஏற்றம் கிடைப்பதற்கான மார்க்கம். ஏன்னா பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எதிரிகளுக்கு நல் எண்ணத்தை புகட்டுபவர், அழிப்பவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே சமயம் எப்ப அழிப்பார்? எவ்வளவு எடுத்து சொல்லியும் சொல்றத கேட்கவில்லை, மென்மேலும் அதர்மத்தை செய்து கொண்டே இருந்தால் அப்பொழுதுதான் பெருமாள் அவருடைய முக்கிய உக்ரம் எல்லாத்தையும் காண்பிக்கிறார். ஆனா ஒரு தரம் சொல்லி பெருமாள் சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு மீண்டும் தவறை உணர்ந்து தர்ம வழியில் நாம் செல்லும் பொழுது பெருமாள் அவருடைய காருண்யத்தை நமக்கு காண்பிக்கின்றார்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்படி குமுதவல்லியை மீட்டு தருகின்றார். கமலாவதியை திருமணமும் செய்து கொண்ட திருத்தலம் வேதசாரன் குமுதவல்லி அன்று முதல் ஆனந்தமாக பெருமாளோட அங்க இருந்துருக்கார். அஸ்மச்சாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனையும் அழித்தது. இப்படி இது எல்லாமே இந்த திருக்குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் தான். இங்க இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய ஒரு மேன்மையை நம்மாழ்வார் பாடும் பொழுது இந்த பெருமாள் எப்பேற்பட்டவர், ராட்சசர்கள் அத்தனை பேரையும் அழித்தவர் இல்லையா, யாரெல்லாம் கெடுதல் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் அழிக்கக்கூடிய பெருமாள், பக்தர்களுக்கு நல்லதை மட்டுமே தரக்கூடிய பெருமாள், வடமதுரை அப்படின்னு சொல்கின்றார். வடமதுரையில இருக்கக்கூடிய பெருமாளானவர் இதே பாண்டிய பகுதியில் இருந்து கொண்டு அனைவருக்கும் எல்லா விதமான ஒரு ஆசிகளையும் அனுகிரகங்களையும் செய்கின்றார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த கோவில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பெருமாள் வர்ண கலாபமாக இருக்கா. இப்ப
கருப்பா இருக்கக்கூடிய மூர்த்திகள் சிலா ரூபங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி சில பெருமாள் வர்ண கலாபத்தோடு இருக்கிறதும் உண்டு. அப்படி வர்ண கலாபத்துல இருக்கார் இந்த பெருமாள். ரொம்ப ரொம்ப அழகா ஜாஜ்வல்யமா இருக்கக்கூடிய பெருமாள். இவரை நம்மாழ்வார் எப்படி மங்களாசாசனம் செய்தாரோ அதுபோல நாமும் முடிந்த அளவுக்கு பிரார்த்தித்து சரணடைந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.